ஜாதிகளை இணைத்திடுவோம் இந்தியாவிலே, ஜாலியாக வாழ்ந்திடுவோம் பாரதத்திலே. எல்லா ஜாதிகளும் நம்ம ஜாதி என்றிடுவோம், அண்ணன் தம்பிகளாய் அன்பாக வாழ்ந்திடுவோம். நமது நாட்டில் ஏற்படும் பல பிரச்சனைகளில் இந்த ஜாதி பிரச்சனையும் ஒன்று. இதற்காக ஜாதிகள் சங்க தலைவர்களிடம் போனால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என நினைத்து போவோம். ஆனால் அங்கு நடப்பது என்னவென்றால், தன்னுடைய ஜாதிக்காரனுக்கு ஆதரவாக பேசி அவன் என்ன குற்றம் செய்தாலும் குற்றத்தை மூடி மறைத்து பிரச்சனையை பெரிதாக்குவார்களே தவிர, நீ எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் குற்றங்கள் செய்திருந்தால் நீ குற்றவாளிதான், எனவே இனிமேல் குற்றம் செய்யாதே என்று நியாயம் பேசுவதில்லை. தங்கள் ஜாதிக்கென்று ஆள் சேர்த்து தங்கள் குற்றத்தை நியாயப்படுத்துவார்கள். இதுதான் நடக்கும். இதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது. இதனால் இன்னும் வன்முறைகள் அதிகரிக்கிறதே தவிர குறையவில்லை. மொத்தத்தில் ஜாதி இரண்டுதான். நன்மையை பேசி நல்லது செய்தால் பரிசுத்த ஜாதி, தீமையை செய்தால் பாவ ஜாதி என்ற இரண்டு ஜாதிகளை தேவனிடத்தில் உண்டு. ஜாதி பிரச்சனை இல்லாத இடங்களில் வேறு ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அதனால் எந்த சமயத்திலும் எந்த இடத்திலும் நன்மையை பேசி நல்லது செய்வதே உயர்ந்த ஜாதி. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஜாதியாக இருந்தாலும் நன்மையை பேசி செய்பவனே தேவனுக்கு முன்பாக உயர்ந்த ஜாதி. இதை எந்த அரசாங்கமும் இல்லை என்று சொல்லாது. எனவே தங்கள் ஜாதியை பற்றி பெருமையாக நினைத்தாலும் குற்றவாளிக்கு நியாய தீர்ப்பும் நரகமும் தான் பங்கு. எல்லாராலும் இழிவுபடுத்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் நன்மை செய்தவனுக்கு பரலோக ராஜ்யம் தான் பங்கு. வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் எந்த ஜாதி என்று பார்த்தால் தாகத்துக்கு தண்ணீர் கூட குடிக்க முடியாது. தனக்கு ஒரு ஆபத்து என்றால் எந்த ஜாதி என்று பார்த்து உதவி கேட்க முடியாது. மொத்தத்தில் ஜாதி நமக்கு சோறு போடாது, அது ஆபத்தையே வருவிக்கும். இப்போது உண்மையை சொன்னாலும் அது ஜாதிக்காக பேசுவதாகவே வருகிறது. எனவே தமிழக அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோள், பள்ளி சான்றிதழில் எந்த ஜாதி என்று கேட்கும் ஒரு கேள்வியை மாற்றிவிட வேண்டும். ஜனங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் ஏழ்மை நிலையை அனுசரித்து கண்டுபிடித்து உதவ வேண்டும். காரணம், கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று வைத்து ஜாதியின் பெயரை சொல்லி ஒடுக்குகிறார்கள் என்ற நிலைமை இருக்காது. எல்லோரும் சுதந்திர நாட்டின் சுதந்திரவாளிகள் என்ற உரிமை இருக்கும். யாரும் எந்த ஜாதியிலும் பிறக்கவில்லை. எல்லோரும் ஆதாம் ஏவாளின் சந்ததிகள் தான். எல்லோருடைய இரத்தமும் சிவப்பு தான். ஜாதி சோறு போடாது. வேறு ஜாதியினரை பிடிக்காது என்றால் கடையில் போய் ஒரு பொருட்கள் வாங்கி சாப்பிட முடியாது. எனவே ஜாதி கொடுமையிலிருந்து யாவரும் தப்புவிக்க தமிழக அரசு இதை முதலில் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஜாதிகளும் நம்ம ஜாதி என்றிடுவோம், அண்ணன் தம்பிகளாய் அன்பாக வாழ்ந்திடுவோம். வாழ்க வாழ்க மனித ஜாதி, வாழ்க வாழ்க ஆதாம் ஜாதி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.